நாள் கோரிக்கை மீது நடவடிக்கை ஏடு தமிழக அரசு நடவடிக்கை ஏடு மாவட்ட நிர்வாகமே லிங்கபுரம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான உடைத்தெடுக்க நடவடிக்கை ஏடு உடனடியாக நடவடிக்கை ஏடு கண்டிக்கின்றோம் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே நவீன இந்தியாவில் மாவட்டம் புதூர் பகுதியை சார்ந்த சங்கரலிங்கபுரம் ஆதிராவிட மக்கள் பல மாதங்களாக தன்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தி சொந்த ஊரிலும் சரி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் சரி, பொது வெளியிலும் சரி பல போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அவருடைய பகுதியிலே 28 ஏக்கரை பட்டியலினத்தை சாராத ஆதிக்க சாதியை சார்ந்த சமூக மக்கள் சுமார் 28 ஏக்கர் நிலத்தை, புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அதில் சில பகுதியிலே சுவரும் கட்டி அந்த மக்களை அந்த பகுதியிலே நடமாட விடாமல் தீண்டாமை கொடுமையை ஏற்படுத்தி வருகிறார்கள். இதை கண்டித்து மட்டுமல்ல, அந்த போலி பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தை பல மாதங்களாக அங்கே அந்த ஊர் மக்கள் நடத்தி வருகிறார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடமும் அன்று நடந்த ஆட்சியரிடமும் ஆட்சி எம்பி எம்எல்ஏக்களிடமும் மனுக்கள் தந்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டவர் நீதிமன்றத்திற்கு சென்று, அந்த நீதிமன்றத்திற்கு சென்ற பிறகு அது மேல்முறையீடும் செல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அனைத்து ஆவணங்களிலும் அது நத்தம் புறம்போக்கு என்று தகவல் இருக்கிறது. நீதிமன்றம் 12ஆம் தேதிக்குள் அல்லது 12 நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சியர் தகவல் தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் இது பற்றி நேரடியாக பேசியிருக்கிறார்கள். இந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களிடமும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்பொழுது எங்களது கோரிக்கை என்னவென்று சொன்னால், உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அந்த ஆவணத்தை நீதிமன்றத்திலே சமர்ப்பணம் செய்து இந்த மக்களுக்கான நிவாரணத்தை உடனடியாக தேடித்தர வேண்டும். உடனடியாக அந்த சுவரை அகற்ற வேண்டும். அந்த மக்கள் அந்த இடத்திலே நடமாடுவதற்கான அந்த உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் ஆறுமுகமங்கலத்தை சார்ந்த மறைந்த கவின் செல்வகுமார் அவர்கள் இன்று 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அந்த அஞ்சலியை சங்கரலிங்கபுரம் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் செம்மாந்த வீர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம்.